வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் இல்லை, யார் ராணி கோமாளி வந்து வண்டியில் ஏறா அப்படின்னு வடிவேல் சொல்லும்போது நானும் ஒரு ரவுடி தாயா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. இல்லை, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிறது இந்த நீட் எதிர்ப்பு. இந்த கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து ஜாந்தர் மந்தரில் கடந்த 20 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது சோனம் வாங்சுக் அவர் வந்து அதில் கலந்துருந்தார். அவர் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த 20 நாளாக நடந்துக்கிட்டு இருந்த போராட்டத்தில் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட்டுறப்ப அங்கே வந்து நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அது சம்மந்தமாக எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் அந்த போராட்டத்தில் கலந்துருந்தாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னல யார் ராணி கோமாளின்னு, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலை, ஜேபி நட்டா இன்றைக்கி சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ராகுல் காந்தி வந்து அந்த பஸ்ஸில் ஏறிட்டார், அந்த போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, ராகுல் காந்தி ஷோ காட்டுறாரு இதில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியல. இது இப்படி போய்கிட்டு இருக்கையில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மூலமாக மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது எந்த அரசியல்வாதிகளையும் உள்ளே விடாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க போராட்டத்தில் ஒரே தப்பு பண்ணிட்டாங்க. எந்த அரசியல்வாதியும் உள்ளே வராத, எங்களுக்கு ஆதரவு தேவையில்லை, இத்தனை நாளாக எல்லாரும் மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க, இப்போ என்ன நாங்கள் போராட்டம் பண்ணோடனே நீங்கள் விளம்பரம் தேட வரீங்களா? அது உண்மைதான். இப்போ இந்த போராட்டத்தில் ஒரு சில பேர் இதில் குளிர்காயிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவங்க பேர் முன்னிலையில் வரணும், இல்லை ஒருவேளை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து 3ஆவது இடத்துக்கு வந்துருச்சுன்னா, ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இப்போ வந்துருச்சுன்னா நம்மளுடைய அரசியலுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் பேர் உருண்டு பரண்டு பெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை வந்து அவங்க தடுத்திருந்திருக்கணும். இதெல்லாம் போக வழக்கம் போல் பிஜேபி வந்து எப்போதும் போல் இது வெளிநாட்டு சக்தி, அந்நிய சக்தி, பாகிஸ்தான் கைக்கூலி, இவங்க தான் பண்ணுறாங்க, இவங்க தூண்டுதல் பேரில் தான் நடக்குது இந்த போராட்டம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பிஜேபி சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து வெளியிலேருந்து இது பண்ணாதீங்க, இதை வந்து ஒரு இந்த நீட்டு வினாத்தல் கசிவை வந்து ஒரு அரசியலாக்காதீங்க. எப்போ அப்போ முதல்ல இந்தியாவிலேயே ஒரு டாப்ஸு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இப்போ பசங்களுக்கு நீட்டு டாப்ஸ்ன்னு விற்கிது, தனியாக நீட்டு டிஷர்ட்டுன்னு தனியாக விற்கிது. இதெல்லாம் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இவ்வளோ ரொம்ப நாங்கள் வந்து யோக்கியமாக அந்த நீட் எக்ஸாம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களை இந்த பாடுபடுத்திட்டு இது வரைக்கும் 10 வருஷத்தில் 152 தடவை அந்த பேப்பர் கசிஞ்சிருக்கான். ஏதோ ஒரு தடவை 2 தடவை கசிச்சா பரவாயில்ல. இதே வேலையாக இருந்துட்டு ஒரே ஒரு அமைச்சரை அவர் ராஜினாமா செய்ய சொல்ல, சும்மா ஒன்று ராஜினாமா செய்ய சொல்லலாம். அவங்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை தெரியும். ஏன் அவரை ராஜினாமா பண்ண வைக்கிறது? பிஜேபிக்கு அவ்வளவு என்ன ஒரு பிரச்சனை? இத்தனை மாணவர்களுடைய உயிரை விட உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமைச்சருடைய பதவி தான் முக்கியமா? இப்போ தெரியும் பிஜேபினா யாருன்னு, அவங்க எவ்வளோ பெரிய மோசமான கட்சின்னு. அடுத்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கம் ஒரு டேன் அடிப்போம். இங்கே உள்ள நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ராகுல் காந்திக்கு வந்து ஸ்டாலின் ஆதரவு தெரிவிக்கல, ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லா தலைவர்களும் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, என்னதுக்கு தெரிவிக்கணும்? நீங்கள் அந்த மாதிரியாக பண்ணிட்டு போயிருக்கீங்க. யார் போகலை? ஜெயிச்சிங்க, நீங்கள் போனீங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். திடுன்னு ஓடிட்டு பின்னங்கால் படல் அடிக்க இன்றைக்கி வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கலைன்னா எந்த மானசனும் தெரிவிக்க மாட்டான். அதில் ஒருத்தர் ஸ்டாலின், அதனால் அவரை தெரிவிக்கலை. ராஜ்மோகன் சொல்கிறாப்புல ராகுல் காந்தியை வந்து இது பண்ணது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அவங்க போராட்டம் அமைதியான போராட்டத்தை வந்து இது மாதிரி கெடுத்துட்டாங்க, ஜாந்தர் மந்தர்லாம் அமைதியாக போராடினாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே டேர்ன் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தா மதுரையில் சென்னையில் எல்லா பக்கம் போராடின மாணவர்களை, அமைதியாக போராடின மாணவர்களை போலீஸ் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு என்ன ஸ்டாண்டில் இருக்குது? அதாவது எப்படின்னா, எப்படி சொல்கிறது, வடக்கன்ஸுன்னு நம்ம இனிமேல் அவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா வடநாடெல்லாம் திருந்திருச்சு, அவனுங்க கல்விக்காக போராடுறானுங்க, நம்ம நாளைக்கு ஜனநாயகன் வரப்போகுதுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்துக்கு அதே ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு லேடி சொல்லுது, சான்றிதழ் கொடுத்ததுனால என் பையனுக்கு டிக்கெட் கிடைக்கல, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அதனால அந்த படத்துக்கு யூத் சான்றிதழ் தான் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, தலைவர் படத்துக்கு புக் மை ஷோலேயே 600 ரூபா டிக்கெட் போட்டிருக்கானுங்க. இது இவர் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறாப்புல, 2000 ரூபா கொடுத்தா நான் தலைவர் படத்தை முதல் ஷோ பார்த்தானு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம இனிமேல் யாரும், நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வடக்கன்ஸ்ன்னு, சாரி வடக்கன்ஸ், உங்களை வந்து இனிமேல் வடக்கன்ஸ்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து எங்களை வந்து தெற்கன்ஸ்ன்னு வேணால் சொல்லிக்கிறேங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய கழுதை தேஞ்சு கட்டரும்பா போயிடுச்சு. தலைவனை போலியோ தொண்டரா போலின்னு சொல்கிறது ஒரு பழமொழி, அந்த மாதிரி. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ராஜ்மோகன்
அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயம். அது என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து ஜாந்தர் மந்தரில் வந்து அமைதியாக போராட்டம் நடத்துனாங்க, இங்கே வந்து ரோட்டில் வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. இப்படி போராட்டம்னா அப்படி வீட்லேயே உட்காந்துக்கிட்டு யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இத்தனை வருஷம் நீங்கள்லாம் எல்லாரும் அப்படி தான் போராட்டம் பண்ணாங்களா? பப்ளிக் டிஸ்டர்ப் அது எப்படா ஸ்டூடெண்ட் போராட்டம் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியல. அது யாருக்கு எதுக்காக? தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக, இந்தியாவே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய இந்த நீட்டு, அந்த பிரச்சனைக்காக தான் இந்த மாணவர்கள் போராடுறாங்க. அவங்கள குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டீங்க, போராட விட மாட்டேங்கிறீங்க. நம்ம தான் வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்லிக்கிறோம், வெக்கமே இல்லாமல். இதில் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியிலேருந்து மாணவர்கள்லாம் யாருமே போராடுற மாதிரி தெரியலையே, எல்லாமே வேற ஒரு ஆளுங்க தான் போராடுறாங்க. இப்போ ஒரு 5 வயசு பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு தவறான சிகிச்சை அளிச்சுட்டாங்க, அந்த பிள்ளை செத்து போச்சு, இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து கை எடுத்துட்டாங்க, கால் எடுத்துட்டாங்க, அந்த பிள்ளை தான் வந்து போராடணுமா? அவங்க சொந்தக்காரன் போராடக்கூடாதா? அவங்க தாய் தகப்பன் போராடக்கூடாதா? அதே மாதிரி தான் இந்த நீட்டும் மாணவர்களுக்காக. இது வந்து இன்னைக்கு மாணவர்களில் வரக்கூடிய சந்ததிகளை பாதிக்கக்கூடியது. நம்ம ஒரு ஸ்டாண்டில் வந்து நம்ம முன்னோக்கிய மாநிலமாக இருக்கிறோம். நமக்கான கல்வி, அறிவு, சுயசார்பு, பொருளாதாரம் எல்லாம் நமக்கு தனித்தனியாக நமக்கு முக்கியம். நம்ம வந்து இந்தியா கூட்டாட்சி முறை தான் என்றாலும் நமக்கு நம்மளுடைய கட்டமைப்பு வேற. அப்போ நம்ம இந்த கட்டமைப்பு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மளுடைய வரிப்பணத்தில் இத்தனை மெடிக்கல் காலேஜ் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அதை வெளியிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு நம்ம அந்த நீட்டு மூலமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. 15% என்னது வெளி மாநிலத்தவர்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஒரு 100 பேர் இங்கே படித்தான்னா, தமிழ்நாட்டுக்காரன் படித்தான்னா, இது வெளி மாநிலத்துக்காரன் 15 பேர் நமக்கு படிக்கணும். இது கவர்மெண்ட்டுக்கு. இது போக ப்ரைவேட்டில் நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி, SRM, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிகள் வரும். இதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து 100 சீட்டு இருந்தால் 100 சீட்டுமே வந்து வெளி மாநிலத்துக்கு கொடுக்கலாம். அப்படிங்கிறது வந்து இந்த நீட்டுடைய இது. இந்த நீட்டுக்கு இப்போ நம்ம இந்த கிராமப்புறங்கள்லேருந்து குக்கிராமத்துலேருந்து போகிறாங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் கிளாஸ்க்கே, கோச்சிங் கிளாஸ்க்கே கட்டணும். நம்ம பிள்ளைங்க சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அசால்ட்டாக 1200க்கு 1190, 1195, 198 இந்த மாதிரி எடுத்து இத்தனை காலமாக டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த புதுசாக இந்த நீட்டை கொண்டு வந்து இது வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய உரிமையை நம்ம வந்து வெளியில் விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு கல்வி திட்டம் தான். இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என்றாலும் அதில் சில மாடிஃபை பண்ணி சில பிரச்சனைகள் கொண்டு பண்ணி பிஜேபி கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, யாரோ கொண்டு வந்தாங்க, என்னமோ நடக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது படிக்கிறவனே போராடுறான், ஸ்டூடெண்ட்ஸே போராடுறான், பெற்றோர்கள் பேரண்ட்ஸும் போராடுறாங்க, எங்களுக்கு இந்த நீட்டு வேணான்னு சொல்லிட்டு. வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? மக்களுக்காக தானே சட்டம், சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. மக்கள் வேணான்னு சொன்னாங்கன்னா அதை விட்டு ஒழிக்க வேண்டியது தானே. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் ஒரே ஒரு மினிஸ்டரையே நீங்கள் வந்து ரிசைன் பண்ண விடாமல் இத்தனை ஸ்டூடெண்ட்டை, இத்தனை பெண்கள், ஆண்களை வந்து இந்த 20 நாளாக வந்து போராட தூண்டி அவங்க மேலே வந்து ஒரு சாயம், ஒரு மாதிரியான சாயத்தை பூசி இப்படி பண்ணுறதுக்கு அந்த ஒருத்தரை இது பண்ணிவிட்டு அந்த நீட் தேர்வை கேன்சல் பண்ண என்ன? மக்கள் வந்து தமிழ்நாடு வந்து எப்படி இந்த நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருந்த தமிழ்நாடு அது இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு வலிக்குது. எல்லாம் மாறும், அதுக்கு மாறுங்க தான் ஞாபகம் வருது. அந்த மாற்றத்தை விரும்பி ஓட்ட போட்டோம்லாம் நம்ம எல்லாம் விசிலுக்கு. இப்போ அந்த கரண்ட் பில்லு பார்த்தீங்களா, பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. 2000 ரூபா கட்டினவங்களாம் 1000 ரூபா. ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆனால் இப்போ கரண்ட் பில்லாம் கம்மியாகிடுச்சு, ஜாலியாக இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.